வேண்டாம் பார்த்தி, இன்னொரு தடவை என் படத்தை நீங்க வரைய வேண்டாம். என்ன சொல்ற? நீங்க வரைஞ்ச என்னோட கடைசி டிராயிங் வரைஞ்சதாவே இருக்கட்டும். அதை நீங்க மறுபடியும் வரையாதீங்க. ஏன் அப்படி சொல்ற? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு நான் போதானே போறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு வரைஞ்சுக்கிட்டு? காவ்யா, ஏற்கனவே பெயிண்டிங் அப்படி அடிச்சு நான் அப்செட்ல இருக்கேன். மறுபடியும் என்ன டென்ஷன் பண்ணாத. நீ என்னை விட்டு எல்லாம் போக மாட்ட. அதெல்லாம் நடக்காது காவ்யா. நான் உன்னை விடவும் மாட்டேன். நான் உங்களை விட்டு போறேன்னு சிம்பாலிக்கா தான் இந்த பெயிண்டிங்கே அழிஞ்சிருக்கு. பெயிண்டிங் அழிஞ்சிருச்சு. உங்க மனசுல இருந்து என்னையும் அழிச்சிருங்க. உன்னை ஒரு நாள் மறந்தனா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை பிரியவும் மாட்டேன், உன்னை மறக்கவும் மாட்டேன். நீ இல்ல காவ்யா, அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நம்ம கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 40 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். 40 நாள்ல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. அதை மாத்த முடியாது. அது அளவுக்கு அதிகமா நேசிச்சுட்டா சில நேரம் லூஸ் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் பாக்குறேன். என்ன தனியா விடுங்க பிரியா. ஜீவா, சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு போனேன் அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கலனா மாமா மேலேயும் உங்க மேலேயும் கேஸ் போடுறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல்ல அந்த ரவியை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. டென்ஷன்ல நீங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. ஜீவா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நாம முடிவு எடுப்போம். மாமாவையும் உங்களையும் அப்படி பேசினதுனால நீங்க கோவத்துல அவசரப்பட்டு ஜேகேவை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும். கோவத்துல எடுக்கிற முடிவு நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க ஜீவா. என்னால அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல பிரியா. அப்படி தரலனா அந்த ஜேகே மறுபடியும் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துவான். என்னால தேவையில்லாம அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். கஷ்டமா இருக்கு பிரியா.
இந்த விஷயத்துல நான் வேற யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. இந்த லாஸுக்கு நான் மட்டும்தான் காரணம். என்ன ஜீவா நீங்க? என்னால இந்த குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கோ எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஜீவா? உங்களால எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. இல்ல பிரியா, உங்களுக்கு தெரியாது. அத்தையும் ஜேகேவா அப்பாவை வேணும்னு அவமானப்படுத்துறாங்க. உலகத்திலே பெரிய வேதனை என்னன்னு தெரியுமா? நம்ம கண்ணு முன்னாடியே பெத்த அப்பாவை அவமானப்படுத்துறதுதான். ஜீவா அழாதீங்க ஜீவா. இல்ல பிரியா, இன்னும் 4 நாள் அந்த ரவியை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே அவனை கண்டுபிடிச்சாலும் அவங்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க முடியுமான்னு தெரியல. இப்படி எதுவுமே தெரியாம என்ன பண்ண முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க நம்பிக்கையை இழக்காதீங்க ஜீவா. நான் உங்க கூட இருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். நம்ம முதல்ல அந்த ரவியை தேடி கண்டுபிடிக்கணும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னொரு தடவை உங்க கண்ணுல நான் கண்ணீரை பார்க்க கூடாது. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஜீவா. ஆஃப்டர் ஆல் அந்த 30 லட்சத்துக்காக நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவனோட போட்டோ இருந்தா கொடுங்க, சோஷியல் மீடியால போடலாம். மீடியா கிட்ட இத பத்தி பேசலாம். உங்க மேல எந்த தப்பும் இல்ல ஜீவா. ஏமாத்துறவங்க ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் ஏமாத்திடுவாங்க. நீங்க யாரையும் ஏமாத்தல, யாருக்குமே துரோகம் பண்ணல. அப்புறம் ஏன் கண் கலங்குறீங்க ஜீவா? என்ன பாருங்க, என்ன பாருங்க ஜீவா. சரிங்க, எனக்காக சரிங்க ஜீவா. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். நீங்க எப்பவுமே இந்த சிரிப்போட இருக்கணும். அவன் போட்டோ மட்டும் கொடுங்க. இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? நம்மளால முடியும்னு நினைங்க. கடவுளே, என் குடும்பத்தை இப்ப வந்திருக்கிற சூழ்நிலையில இருந்து நீதான் காப்பாத்தணும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ற அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு நீதான் தைரியத்தை கொடுக்கணும். சுட சுட பாதாம் பா. என்னோட மாப்பிள்ள காலங்காத்தால கிச்சனுக்குள்ள வந்து மண்டையை விட்டுட்டு இருக்க. அது காவியா
காலையிலேயே எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அவளுக்கு ஸ்பெஷலா பாதாம் பால். ஆ, பாதாம் பாலா? ஆமா மாமா. மாப்பிள நீ சாதிச்சிடுவடா. சாதிச்சிடுவ. தேங்க்ஸ் மாமா. ரொம்ப நாளைக்கு இந்த காவியா உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டா. கூடி சீக்கிரமே ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஜாலி. வெக்கம். நீயே இருக்க, அந்த ஜீவா இருக்கானே உன் தம்பி பிரியாவை பார்த்து ஒரு 4 வார்த்தை கூட சந்தோஷமா பேச மாட்டேங்கிறான்டா. இப்படி ஒரு அண்ணன், அப்படி ஒரு தம்பி. மாமா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அவனுக்கும் ஒரு மாற்றம் வரும். ஆ, கொஞ்சம் டைம் கொடுங்க. மாறினா நல்லதுதான். மாப்பிள, ஆ, இந்த பாதாம் பால் காவியாக்கு மட்டும்தானா? மாமா கிடையாதா? ஆ. This is exclusive only for காவியா. என்னடா அப்படியே ஒதுக்கி எடுத்துட்டு போற? காவியாக்கு எல்லாம் போட்டு கொடுப்பேன், மாமனுக்கு போட்டு தர மாட்டியா? மாமா, ம். அத்தை நேத்தே கடுக்காப்பி போட்டு வச்சிருப்பாங்க. அதை நல்லா சூடு பண்ணி குடிங்க. ஓஹோ, அப்படியா மாப்பிள? அப்படிதான். காலங்காத்தால யாருக்கும் தெரியாம மெதுவா கிச்சனுக்குள்ள வந்து காவியாக்காக பாதாம் பால் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேல்ல, இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்ப என்னடா செய்த? இதே, எனக்கு தரமாட்டேன்னு சொல்றேன்ல. வேணாம், ஓடுறா. சொன்ன கேளுங்க, சொன்ன கேளுங்க, ஓடுறா. டேய் மாப்ள, என்னடா இப்படி கொட்டிட்ட? எரியுது மாமா. ஏன்டா கை தவற முடிக்கிட்ட? ஐயோ, கொதிக்கிற பாலை ஊத்திக்கிட்டீடா. இருடா, முதல்ல தண்ணி எடுங்க. அதை எடுங்க. டேய், இருடா. என்ன பாத்தீங்க? என்னாச்சு? டேய் மாப்ள, பால்ல கால் ஊத்திக்கிட்டான்டா. என்ன? சீ, கால்ல பால் ஊத்திக்கிட்டான்டா. என்ன மாமா நீ? பாருடா. ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத என்ன பார்த்து பண்ணிருக்க வேண்டியதானே? ச்சே, மாப்ள, என்னடா? என்னடா ஆச்சு? ஐயோ, அம்மா, கொதிக்கிற பாலை கால்ல ஊத்திக்கிட்டாமா. டேய், உனக்கு எதுக்குடா இந்த வேலை? நீ சொன்னா நான் பண்ணி கொடுக்க மாட்டேனா? என்னது? கால்ல பால் ஊத்திருப்பியா? ஐயோ, தம்பி, ஆமா. விளையாடாதீங்க. அங்க. முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. டேய், ஹால்ல போய் உட்காருடா முதல்ல. நான் ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வரேன். போய் உட்காருடா. பாத்து. இரு, நான் அந்த பக்கம் வரேன். இருடா, இருடா. மெதுவா. டேய், பாத்திரம் மாப்ள, வாடா. பாத்து, பாத்து. மாப்ள, மெதுவா. காலா கீழே உண்ணாதடா. பாத்து. மெதுவா, மெதுவா. உட்காரு, உட்காரு. உட்கார்றா, உட்காரு. என்னடா இப்படி பண்ணிட்ட? காலை காட்டு. கால் எடுத்து மேல வை. ஐயோ. செவுந்துருச்சடா. ஜீவா, இந்தாடா. இந்தா, ஐஸ் கியூப்ஸ் வச்சு விடு. டேய், கொஞ்சம் பொறுத்து போடு. இரு. நல்லா வை. இருடா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சும்மாடா. இருடா. கொஞ்சம் பொறுமையா இருடா பார்த்தி. கொஞ்சம் ஒத்தடம் கொடுங்களேன், ஐஸ் கட்டி வச்சு. புடிங்க, புடிங்க. நான் போய் ஜீவா, ஆயில் எந்திரி. போட்டு நீ அப்படி போ. இருடா, இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ரொம்ப எரியுதாடா? இருடா. வேணாம் சொன்ன கேளுங்களா. ஆமா, அவருங்க. ஒரு நிமிஷம். நீ பார்த்து இருடா. டேய், ஒண்ணு ஒரு இல்லடா. நேரம் கழிச்சு போடலாம்டா. எரியுதுடா ரொம்ப. இரு, இரு, ஒண்ணு சொல்லுங்க இல்ல. டேய், மாமா. சொல்றத கேளுடா. டேய், பொறுமையா செய்யறேன்டா. கொதிக்க கொதிக்க பாலை கால்ல ஊத்திட்டு எரியாம என்ன பண்ணுமா? டேய், அப்பதான்டா சரியாகும். நீ ஆயின்மெண்ட் தடவரா. டேய், கொஞ்சம் பொறுத்துக்கோடா. கொஞ்சம் இருடா. இருடா, இருடா, போறேன்டா. இந்த மேல தடவு. ஏன்டா மொத்தத்தையும் அப்புறம் என்னாச்சு? வாமா காவியா, நல்ல கேளுமா. உனக்கு பாதாம் பால் தரேன்னு சொல்லிட்டு கால் மேல பாலை ஊத்திக்கிட்டான். பாத்தியா எப்படி செவந்து போச்சுன்னு? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உங்ககிட்ட நான் பாதாம் பால் கேட்டேனா? ஏன் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கீங்க? பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகல காவியா. இதுக்கு இந்த கையிலே ஆயின்மெண்ட் வச்சிருக்கான். அதை போட்டால் சரியாயிடும். சரி, அப்போ ஆயில்மெண்ட் ஆச்சு போடுங்களேன். ரொம்ப எரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன்னு. இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் விடுங்க, அப்புறம் போட்டுக்கிறாங்கறான். நீ எடுத்து போடுமா. என்ன மாமா சொல்றீங்க? கலெக்டர் போய் ஏன் காலை தொடுறதா? அவ்வளவு பெரிய ஆளா போறாங்க. அப்புறம் போற வரவங்களாம் சல்யூட் வேற பண்ணுவாங்க. அவங்க போய் என் காலில் மருந்து போட்டு நீ அதெல்லாம் பண்ண வேணாம் காவியா.
இட்ஸ் ஓகே. அதுவும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. காவியா என்ன பண்ற காவியா? கரெக்ட் காவியா? இருங்க. அதெல்லாம் நீ தொட வேணாம். நீ கைடு. இருங்க. வேண்டாம். ஐயோ காவியா என்ன பண்ற? நீ போய் என் காலை தொட்டுக்கிட்டு. ஏன் நான் உங்க காலை தொடக்கூடாதா? கலெக்டர் காவியா போய் என் காலை தொட்டுக்கிட்டு. கலெக்டர் ஆனாலும் நான் இந்த வீட்டு மருமக தான், உங்களோட பொண்டாட்டி தான். இப்ப என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இப்ப சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? நீ பொண்டாட்டின்னு சொன்னியே. டேய், நீ கேட்டீங்களா? மாமா நீங்க கேட்டீங்களா? அம்மா அம்மா நீ கேட்டல? எல்லாரும் கேட்டீங்கல்ல? அவ சொன்னா இன்னைக்குதான் வாழ்க்கையில முறையா வாயை திறந்து பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கா. இது போதும் எனக்கு. இந்த கால் வழியில ஜுஜுபி பறந்து போயிடுச்சு. ஜீவா ஜீவா உன் வாங்கி தாண்டா சக்கரை போடணும். காவி சீக்கிரமா மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பா. நீ தானே சொன்ன. பாரு அதே மாதிரி நடந்துச்சு. மாமா எப்படி? மாப்பிள்ள கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டா இன்னைக்கு காலையிலயும் நடந்திருக்கு. உனக்கு கஷ்டம் உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டா காவியா. பாத்தியா உன் காலுக்கு மருந்தெல்லாம் போடுறா. டேய் இதாண்டா உண்மையான அன்பு. பார்த்தி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள நீ அங்கே தானே போற? நானும் அங்கே தான் போறேன். போலாமா? சொன்னல நீ என்கிட்ட தோத்துருவேன்னு. பாத்தியா என்னோட அன்பு உன்னை எப்படி ஜெயிச்சிருச்சுன்னு. நீ என்கிட்ட தோத்துட்ட காவியா. இப்போ அதை ஒத்துக்கிறியா? உண்மையான காதல் ஒரு நாள் தோத்து போவாது. ஆமா நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் தான். நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க தான். ஆனாலும் நம்மளால சேர்ந்து வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க பார்த்தி. எங்க போற? எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. தோத்ததுனால என் முகத்தை உன்னால பார்க்க முடியல. போ போ. கலெக்டர் ஆனாலும் நான் இந்த வீட்டு மருமக தான், உங்களோட பொண்டாட்டி தான். காவியா அத்தை ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சொல்லுங்க அத்தை. உட்காரு.